வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடந்தன. அறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் அனைத்து முருகன் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாக திருவிழா. முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் நாளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. பால், பன்னீர், திரவிய பொருட்களால் வெள்ளியன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தன. சென்னை கந்தக்கோட்டம் கந்தசுவாமி கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு பால்குட திருவீதி உலா வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. வள்ளலார் பாடிய கந்தக்கோட்டம் திருத்தலத்தில் வைகாசி விசாகத்திற்கு ஆறுமுக சுவாமிக்கும் கந்தபெருமானுக்கும் பால் குடங்கள் எடுத்து அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து மக்கள் ஆர்வமுடன் சுப்பிரமணிய சுவாமியை, வள்ளி தேவசேனா சமேத லோகரட்சகான சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு பூஜைகள், ஆராதனைகள் செய்து வருகின்றனர். வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனை குளிர்விப்பதன் மூலம் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று முருக பக்தர்கள் தெரிவித்தனர். நாங்கள் வருஷம் இந்த நாளில் இங்கே முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு பார்த்துட்டு நாங்கள் அன்னதானம் போடுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம். 1008 பால் குடம் எடுத்து ஒவ்வொரு இடமும் நன்றாக சிறப்பாக இந்த கந்தக்கோட்டை முருகன் இடத்துல நல்ல சிறப்பாக செய்கிறார்கள். திருக்கல்யாணம், சிறப்பு பூஜைகள் என்பதோடு பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனையும் வெள்ளி என்று செலுத்தி முருகப்பெருமானை தரிசித்தனர்.